நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்தின் மூலமாகவோ கடவுளிடமிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த நாட்களிலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை சாட்சியாக கூறலாம். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். எல்லா வாரமும் நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில 2 நாள் இந்த ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது. திங்கட்கிழமை கத்தார் நேரம் 6 மணிக்கு, அமீரக நேரம் 7 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கும், சனிக்கிழமைகளில் கத்தார் நேரம் 4:30 மணிக்கு, அமீரக நேரம் 5:30 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 6:30 மணிக்கு நடைபெறுது. 7 மணிக்கு நடைபெறுது. இதில் அனைவரும் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். அதே போல புதுசா ஜாயின் பண்ணவங்க உங்களோட கான்டாக்ட் நம்பரை அந்த சேட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்போ எல்லா வாரமும் தவறாம இந்த ஜூம் ஐடி உங்களுக்கு அனுப்பித்தர அது ஒரு வசதியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதே போல பிள்ளைங்களுக்கான யூத் மீட்டிங் எல்லா வாரமும் சனிக்கிழமை 3 மணிக்கு நடைபெறுது. கத்தார் நேரம் 3 மணிக்கு, அமெரிக்க நேரம் 4 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடைபெறுது. இதுல உங்க பிள்ளைங்களை கலந்து கொள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க உங்க நம்பரை இங்கே ஷேர் பண்ணுங்க. இல்லை யார் மூலமா வந்தீங்களோ அவங்கள்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் அனுப்பித்தர அது வசதியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ சாட்சி கூற விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாட்சிகள் யாருக்குமே சாட்சி இல்லையா? பிரைஸ் லார்ட். மதலின் மேரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்மா. நான் நேத்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த சிக்கல்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என் பேர பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ஜெபம் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். என் அந்த குழந்தைக்கு ஒரு சிக்கல் இல்லாத, நீங்க எந்த சண்டை சச்சரவு இல்லாத எனக்கு மீட்டு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எந்த சண்டை சச்சரவு இல்லாத சமாதானமா போயிடுச்சு. அதற்காக நான் கொடான கொடி நன்றி சொல்றேன் ஆண்டவர். கடவுளுக்கு நன்றி. கடவுள் என்றும் நம்மளோட இருக்கிறார். நேற்று என்ன அற்புதம் செய்தாரோ அதே அற்புதங்களை இன்றும் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன அதிசயங்கள் நம்ம பார்த்தோமோ கேள்விப்பட்டோமோ அதே அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு மகிமை. சகோதரியோட பையனுக்கு இருந்த பிரச்சனைகள் எந்த ஒரு இதுவும் இல்லாம தீரணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை கடவுள்கிட்ட ஏறெடுத்து அந்த மாத்திரத்துல கடவுள் அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்களை நிறைவு செய்திருக்காங்க. எந்த பிரச்சனைகள் இல்லாம கடவுள் அதுல ஒரு விடுதலை கொடுத்திருக்காங்க. இந்த விடுதலையை தந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Abhi sister or brother? Praise the Lord brother. Praise the Lord sister. நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு முன்னெல்லாம் எனக்கு ப்ரே பண்ண டைமே கிடைக்காது. எப்பயாவது இருந்துட்டு தான் கிடைக்கும். வாரத்துக்கே 2 வாட்டி அந்த மாதிரிதான் இருக்கும். பட் இப்போலாம் எனக்கு 4 kids இருந்துமே எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சும் எனக்கு ப்ரே பண்ண டைம் கிடைக்குது. அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வழங்குது. நான் கடவுள்கிட்ட நெருங்கி போறதும் எனக்கு விளங்குது. ரொம்ப நன்றி கடவுளுக்கும். கொடான கொடி நன்றிகள். இறை வார்த்தை சொல்லுது, என்கிட்ட மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் அப்படின்னு சொல்றார். நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது, அவரை நெருங்கி செல்லும் போது அவர் நம் பக்கத்துல இருக்கிறார். நம் தேவைகளை நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறார். சகோதரி கடவுளுடைய பாதத்துல அமரணுங்கிற அந்த ஒரு வாஞ்சியோடு இருந்த மாத்திரத்துல கடவுள் அவருடைய தேவைகளை சந்தித்திருக்காங்க. அவருடைய பாதத்தில் அமர்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பை, ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த நாட்களை சகோதரி கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. ஓகே, வேற யாராச்சும் ஜெப சாட்சிகள் கூற விரும்புறவங்க நேரத்துல சாட்சி கூறலாம்.
ஓகே. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க சொல்லுங்க. சாட்சிகள் இல்லை அப்படின்னா சகோதரங்களுக்காக ஜெபிப்பாங்க.